இந்த மாதிரி குட்டை முருங்கைக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சின்னா புளியே ஊற்றாமல் ஒரு காரக்குழம்பு செய்வோம் வாங்க. அது தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கேன். வானிலை நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு உப்புக்கல் போட்டு வதங்க விட்ருவோம். மஞ்சத்தூள் இந்த சமயமே போட்டிங்கன்னா பச்சை வடை நல்லாவே போயிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா முட்டை முட்டையாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காவை போட்டு வதங்க விட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் எப்போயுமே வெயில் காலத்தில் அதிகமாக போடுங்க. குழம்பு மிளகாத்தூளை குறைச்சி போடுங்க. 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். இங்கே சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, சீரகம், சோம்பு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துடுவோங்க. நல்லா குழம்பு கொதித்து நல்லா பச்சை வாடை போகணும். அதே மாதிரி முருங்கைக்காய், கத்திரிக்காய் நல்லா வேகணும். இந்த சமயம் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றி 2-3 செகண்ட் கொதிக்க விட்டு சுட சுட சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.